வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிகப்பெரிய புராண கதையை பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதை அல்ல. மகாபராக்கிரமம் கொண்ட சிவபெருமான் அசுரர்களை எப்படி அழித்தார், விஷ்ணுவுடன் நடந்த போராட்டம் எப்படி முடிவடைந்தது, 3 சகோதர அசுரர்கள் தாரணன், விதுன்மாலி, கமலாக்ஷன் பிரம்மாவின் கடின தவம் செய்து அழியாத 3 நகரங்களை உருவாக்கினர். பூமியில் ஒரு நகரம், ஆகாயத்தில் ஒரு நகரம், சுவர்க்கத்தில் ஒரு நகரம். இந்த திரிபுர நகரங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாதவை என்பதால் யாராலும் அழிக்க முடியாது. அசுரர்கள் உலகை கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்த அவர்கள் விஷ்ணுவிடம் புகார் செய்தனர். விஷ்ணு போருக்கு தயாராகி நரசிம்ம அவதாரம் எடுத்து தாக்கினார். ஆனால் அசுரர்கள் மிக வலுவாக இருந்ததால் விஷ்ணுவே தோல்வியடைந்தார். அப்போது விஷ்ணு உணர்ந்தார், இதை முடிக்க சிவபெருமான் மட்டுமே முடியும். சிவபெருமான் போருக்கு தயாராகிறார். அசுரர்கள் உச்சத்திற்கு பெருமை கொண்டபோது சிவன் விழித்தெழுந்தார். அவர் விஷ்ணுவையே வில்லாக பயன்படுத்த எதிர்பாராத விதமாக 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் சேர்ந்தன. அந்த சமயம் சிவன் தனது அம்பை செலுத்த 3 நகரங்களும் எரிந்து நாசமாகின. அசுரர்கள் அழிந்தனர். உலகம் மீண்டும் அமைதியானது. ஒரு நாள் பிரம்மா யோசித்தார், யார் மிகப்பெரியவர், சிவனா, விஷ்ணுவா? இதற்கு ஒரு நேரடி யுத்தம் தேவை. விஷ்ணு முதலில் சுதர்சன சக்கரம் வீசினார். ஆனால் சிவன் தனது 3ஆம் கண் திறந்தார். ஒரே கணத்தில் சுதர்சனம் கருகி போய்விட்டது. விஷ்ணு மாயை உருவாக்கி ஆயிரக்கணக்கான உருவங்களில் தோன்றினார். ஆனால் சிவன் வெறும் ஒரு சிரிப்பால் அனைத்து மாயைகளையும் அழித்தார். இப்போது சிவன் தனது மோகன சக்தியை பயன்படுத்த விஷ்ணுவும் அதிர்ந்தார். விஷ்ணு தலைவணங்கி சிவனே பரம்பொருள் என்று ஒப்புக்கொண்டார். போரின் முடிவில் சிவனே தலை சிறந்தவன் என்று பிரம்மா உணர்ந்தார்.